சென்னை ஒன் ஆப்பில் ₹1 டிக்கெட், பஸ் டிக்கெட் ஆர் மெட்ரோ டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சென்னை ஒன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே பஸ் டிக்கெட்னு இருக்கும். அதில் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பஸ் ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ஸ்கேன் பண்ணி பார்கோடை ஸ்கேன் பண்ணி கூட என்ட்ரு பண்ணிக்கலாம் டீட்டெயில்ஸு. நீங்கள் அந்த பஸ்ஸோட ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா புக் பஸ் டிக்கெட்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேருந்து கிளம்புறீங்க, அதாவது சோர்ஸ் ஸ்டாப் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்கே போகிறீங்க டெஸ்டினேஷன் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பஸ் டிக்கெட்டோட ரேட்டு கீழே காமிச்சிடும். இப்போ கீழே எல்லோ கலரில் ₹1 டிக்கெட் 1 கிளிக் புக்கிங் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரும் பேங்க் நேமும் கும்டா யூபிஐயில் லிங்க் பண்ணால் போதும். உங்கள் டிக்கெட் எவ்வளோ ரூபாவாக இருந்தாலும் அது ₹1 மாறிடும். இது வந்து ஃபஸ்ட் டைம் யூசர்ஸ்க்கு மட்டும்தான். சென்னை ஒன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா 4 இது இருக்குது. ஒன்று மெட்ரோ ட்ரெயின், இன்னொன்று எம்டிசி பஸ்ஸு, இன்னொன்று லோக்கல் ட்ரெயின், அதுக்கப்புறம் 4th ஒன் வந்து பைக் டாக்ஸி, அந்த மாதிரி கார் அந்த மாதிரி கூட இருக்குது. ஃபஸ்ட் டைம் ₹1 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஒரு 6 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 20% ஆஃபரோடு புக் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ₹23 டிக்கெட் வந்து ₹19 கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெட்ரோ டிக்கெட்டும் அதில் புக் பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து சோர்ஸ் ஸ்டாப் வந்து அதுவே வந்து நீங்கள் உங்கள் லொக்கேஷனை வச்சு அதை கண்டுபிடிச்சிக்கும். டெஸ்டினேஷன் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து 20% ஆஃபர் இருக்குது. இனிமேல் எம்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணுன்னா சேஞ்சு கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஜிபே ஃபோன் இருந்தால் மட்டும் போதும். சென்னை ஒன் ஆப்பில் புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழை வளர்ப்போம், தமிழால் வளர்வோம். பாய்.